ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெண்டிக்காய் ஃபிங்கர் சிப்ஸ் பார்க்கலாம். இது ஈவினிங் டயத்தில் ஒரு மழை பெய்யும்போது சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் சும்மா ஒரு 1/4 கிலோ வெண்டிக்காய் தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நைட்டே காய வைக்க வேண்டியதில்லை, அப்பயே அலசிட்டு அப்பயே நம்ம உடனே ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு அந்த மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் கட் பண்ணிவிட்டு நடு 2ஆக வெட்டிடுவோம். அப்படியே கூட ஃப்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு சில நேரம் நடுவில் வந்துட்டு பூச்சியாக இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வந்துட்டு 2 வெட்டிட்டு நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்க வந்து ஒரு சில நேரம் நம்ம ஒரு பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்டியாக வித்தியாசம் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், சீரகத்தூள், அதோடு சேர்த்து குழம்பு பொடி, கொஞ்சம் தூள் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நம்ம எல்லாம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைக்கணும் வேண்டியதில்லை, கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக இருந்தாலே போதும். ஸோ இந்த 1/4 கிலோவுக்கு லைட்டாக டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலே அதுவே போதும் நமக்கு. இப்போ நான் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒவ்வொரு வெண்டிக்காயாக பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு ஈவினிங் டயத்துலையோ இல்லைல்ல லஞ்சுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கூட சைட் டிஷ்ஷாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ வீட்டிலே சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வேணும்னா நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ லைட்டாக வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க, உள்ளக்க சரியாக வெண்டிக்காய் வேகாமல் போயிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நான் கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறைய கூட பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.